என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? பேசுனத கூடிய நான் குடுக்கறத வாங்கிட்டு போ. 20 ரூபாய் கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு 10 ரூபாய் கொடுத்தா எப்படி? டேய், கட்ட விரல்ல மை வைக்கிறவங்க எல்லாம் சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? கட்ட விரல்ல மை வைக்கிற எங்களாலதான் உங்களால இந்த கட்டடங்கள்லாம் கட்ட முடியுது. அதுக்கு அடுத்த விரல்ல மை வைக்கிறவங்களாலதான் இந்த அரசாங்கமே நடக்குது. நான் குடுக்கற 10 ரூபாய பேசாம வாங்கிட்டு போறியா? இல்லன்னா என்ன பண்ணுவ? நான் குடுக்கற வாங்கிக்கடா. வாடா மச்சான். சார் யாரு? உன் கையாள? ஆமாண்டா. ஏன்பா ஏழைங்க வயித்துல அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தம்பி, ஒன்ன மாதிரி ஒரு புள்ளை இருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? ஐயோ, என் பணம், என் பணம், ஐயோ, என் பணம், பணம். நாளைக்கு நாங்க அத்தனை பேரும் வேலைக்கு வருவோம். சமூகத்துக்கு சௌரியம் எப்படி? ராத்திரி தாண்டா பாப்போம். அநேகமா தாண்டாது. எனக்கு சேர வேண்டிய 20 ரூபாய். மேஸ்திரி, எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணுங்க. சரிங்க. சந்தோஷம் தானே? ஐயா சாமி, கொஞ்சம் அப்படியே நின்னு எரிஞ்சா என்ன? காய நறுக்கிக்குவேல்ல. எவ்வளவு பெரிய கம்பி இல்லாத ஜன்னல் தாண்டி சாமி. சந்தேகப்படாத, உன் வீட்டுக்கு தான் வந்திருக்க. உன் தங்கச்சி தான் உட்கார்ந்துருக்க. கஸ்தூரி, இந்த டனபால் எவ்வளவு மில்லி அடிச்சாலும் ஸ்டெடியா கரெக்டா இருப்போம். ஆடி ஆடி அடுப்புல விழுந்துறாரு. அண்ணன் பசியோட வருவானேன்னு ஒரு நினைப்பு. இல்ல இல்ல, பொறுப்பு இருந்தா இவ்வளவு நேரம் அந்த சோட்டு பானை அடுப்புல வச்சிருப்பிய. வயசு பொண்ணுனா கூடைய சுமந்துகிட்டு தெரு தெருவா சுத்தி சல்லி சல்லியா சேர்த்து வைக்கிறத எடுத்துக்கிட்டு போய் மில்லி மில்லி அடிக்கிற நீ பொறுப்பை பத்தி என்கிட்ட பேசுறியா? பொறுக்கி பொறுக்கி குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்ல. எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவான், அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட். துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தை எல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன? நான் ஏஜென்ட் நம்புறேன். அவன் மச்சின்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ, அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாதே.
ஊரா முண்டாட்டினா உனக்கு வெள்ளம். நம்மளே தெருவுல நாய் அலையிற மாதிரி அலையிறோம். நம்மளுக்கே மூணாம் குடும்பத்தை பத்தி? அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு இவன் சொத்தை எல்லாம் வித்த. அடிச்சுக்காத மாறல, ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றதை கேளு, வாங்க. இல்ல விட்டத பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் வந்தோம். இதை விட நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீதான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேன்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சுப்பேன். யோ, என்ன அது இப்படி நின்னுட்ட? அகலமா நிக்கணும் போல தோணுச்சு, நின்ன தப்பா? அசிங்கமா இருக்குதியா. அரிச்சண்டா வந்து அப்படி ஓரமா போ. இப்படி நின்ன அதுக்குன்னு தான் அர்த்தமா? ஒருத்தன் இப்படி நின்னு யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கிற, அவன் யோசிக்க மாட்டானே. எவன்? ஆட்டோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்? சந்துன்னு உள்ள பூந்துருவான். ஏயா 2 ரூபாய் பார்த்த உடனே நகத்தை வெட்ட பாத்தியே, நான் நினைச்சா சதையே வெட்டிடுவான் தெரியுமா? கண்ணா இல்ல என்னது இது? பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு புறப்பட்ட ஆளுக்கு ஒண்ணா பிரி. அறிவு கிட்ட முண்டாம். ஏன் துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம்? என்னன்னு மிரட்டி மிரட்டல காரியத்துல தெரியும்டா. எழுத்துல மிரடுவானே. ஓஹோ, உன்ன இல்லடா, துபாய்காரனே. அப்பா, ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா, இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டியை ஏத்தி அனுப்புன நாரி போயிடும். நாரி துபாய் அல்லகோலப்படும். அப்படின்ற நீ? ஆமாண்டனா. போடுப்பா. என்ன ரத்னா, கடைக்கு போறியா? ஆமா. அட என்ன ஆளப்பா நீ, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எங்களோட சாப்பிட. வேண்டாங்க, வழக்கமா வரவன் வரலன்னா கடைக்காரன் வருத்தப்படுவான். வேர்க்கடல வேர்க்கடல அவிச்ச வேர்க்கடல. இங்க வா. வேர்க்கடல அதான் புள்ள. பொட்டலம் எவ்வளவு? இந்த பாரியா, வேலையை கேட்டுட்டு அப்புறம் வேண்டாம் சொல்லக்கூடாது. என்னமா அது கண்டிஷன் போட்டு கடையில வைக்கிற? யோ, போனியே நீதாயா, வேண்டாம் சொல்லிடாதயா. பொட்டலம் 30 காசு தான். தள்ளுபடி ஒண்ணும் கிடையாதா? தள்ளு, படி 4 ரூபா. அது இல்லம்மா, விலையில தள்ளுபடி இல்லையான்னு கேட்டேன். இந்த பாரியா, கொள்ள விலையை சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்றேங்கிற ஏமாத்து வேலை எல்லாம் என்கிட்ட கிடையாது. பிக்சட் வேலை தான். அடி சக்க என்னன்னா வயசானா இப்படி ஒரு சௌரியம். ஒரு 30 பொட்டலம் கூட. 30? 30. ஐயோ, ஆளுக்கு ஒரு பொட்டலம். கிழினார் இல்ல, அவர்கிட்டே கொடு. 30. புத்திசாலி பொண்ணு. பாவம், கையில பொட்டலத்தை வச்சுட்டேன்ல. இந்த 10 ரூபாய். யோ, நாளையில இருந்து உன் பின்னாலே சுத்துறதா முடிவு பண்ணிட்டயா? சரி. ஐயோ, யோ, 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 யோ. என்ன என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஓடி வர்ற? தெய்வத்தை சுத்தினா குறை தீர்ற மாதிரி உன்னை சுத்தினா இந்த கூட காலி ஆகுமேன்னு சொன்னேன். இப்படி லோலோட அலைய வேண்டியதுல பாரு. அதுக்காக தினமும் வேர்க்கடலை திங்க சொல்றீங்களா? அதான் இல்ல, மிச்சத்து புடி. இன்னைக்கு கடலை, நாளைக்கு பழம். ஒண்ணுமே கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு லாட்டரி சீட்டு. ஓஹோ, சீசனுக்கு ஏத்த மாதிரியா? ஆமாயா, இல்லன்னா பொழைக்க முடியாது. முன்னெல்லாம் வாத்தியாரு கத்தி சண்டை கம்பு சண்டை தூள் கலப்புனாரு. இப்பெல்லாம் கும்பு மாம்பு கராத்தே அடியாத்தே எவ்வளவு மாறி போச்சு. ஓஹோ, நிறைய சினிமா பாப்பியா? ஆஹா, பாப்பேன் பாப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமாவில காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. வரட்டுமா? யோ, நாளைக்கு இதே இடம் தானா? நானும் உன்ன மாதிரி தான். எது கிடைக்குதோ அது. அப்ப நீ லோலோ தானா? எது?